Hi and welcome. இன்னைக்கு வீடியோ லெக்சர்ல நம்ம பார்க்க போகிறது பவர் டாக்டிக்ஸ். ஓகே, ஸோ இது வந்து எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டண்ட் அப்படின்றத விட நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு ஆர்கனைசேஷனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படி வந்து பவரை நம்ம டாக்டிக்கலாக யூஸ் பண்ணலாம், எப்படி வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆக்ஷனில் வந்து இந்த பவரை நம்ம வந்து ஒரு டீமில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, எப்படி வந்து அந்த பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது அப்படின்றத ரொம்ப ப்ராக்டிக்கலாக தான் பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பவர் டாக்டிக்ஸ், இதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். மொத்தம் வந்து 9 பவர் டாக்டிக்ஸ், ஆக்ஷன் ஓரியன்டான பவர் டாக்டிக்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தென் வந்து எக்ஸாம் நோட்ஸை பற்றி நான் உங்களுக்கு வந்து எப்படி எக்ஸாமுக்கு நோட்ஸ் எழுதலாம் அப்படின்றத பற்றி நான் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ கான்செப்டுக்குள்ளே போவோம். ஸோ பவர் டாக்டிக்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ பவர் டாக்டிக்ஸ் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, சிம்பிளான விஷயம்தான். நம்ம பவர் சோர்ஸஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா, நம்ம வந்து என்னென்ன பார்த்தோம், கோயர்சிவ் சோர்ஸ் ஆஃப் பவர், ரிவார்ட் சோர்ஸ் ஆஃப் பவர், ரெஃபரன்ஸ் சோர்ஸ் ஆஃப் பவர், இப்படின்னு வந்து நம்ம 5 டைப்ஸ் ஆஃப் சோர்ஸஸ் ஆஃப் பவரை பற்றி பார்த்தோம். இந்த 5 டைப்ஸ் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் பவரை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதையே வந்து ஒரு ஆக்ஷனபிள் பிளானாக, ஒரு ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன்ஸாக கொண்டு வர்றோம். இதை வந்து அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். அதுதான் வந்து பவர் டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா சிம்பிளான விஷயம், எப்படி வந்து ஒரு பர்சன் இல்லைன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கண்ட்ரோல் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த பவர் டாக்டிக்ஸோட இந்த எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்ப்போம், என்னென்ன அந்த பவர் டாக்டிக்ஸ் இருக்குது. நம்ம 9 டாக்டிக்ஸ் பற்றி நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இப்போ இந்த 9 டாக்டிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஸோ அதனால் கவனமாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டாக்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுவோம், ரேஷனல் பெர்சுவேஷன். ஓகே, இப்போ பவர் வந்து இதில் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, ஃபேக்ட்ஸ் ரீசன்ஸை வச்சு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளையோ ஒரு பர்சனையோ கன்வின்ஸ் பண்ணி அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் இது ஒரு டைப் ஆஃப் பவர் டாக்டிக்ஸ். இது வந்து ரேஷனல் பெர்சுவேஷன். சிம்பிளான விஷயம்தான். என்ன அப்படின்னா, ஒரு டேட்டாவை கொடுத்துறது. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து ஒரு லீடர் சொல்கிறாரு, இன்றைக்கி சேல்ஸ் வந்து நமக்கு 20 இருக்குது, அடுத்த 20 லேக்ஸுக்கு இருக்குது, ஸோ அடுத்த டார்கெட் வந்து நம்ம 25 லேக்ஸ்க்கு வைப்போம் அப்படின்னு இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் ரீசன்ஸை வச்சு நம்மளோட கம்பெனி பொட்டென்ஷியல் இப்படி இருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ரேஷ்னலாக எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரேஷனல் பெர்சுவேஷன். ஸோ இங்கே வந்து எப்படி இந்த பவரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கோலை கொடுத்து அந்த ஒர்க்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இப்படி ஒரு பவரை வந்து அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து ரேஷனல் பெர்சுவேஷன். ஓகே, ஸோ அடுத்தது வந்து இன்ஸ்பைரேஷன் அப்பீல். இவங்க வந்து இந்த ஃபஸ்ட்டு டாக்டிக்ஸ் மாதிரி கிடையாது. ஃபஸ்ட்டு டாக்டிக்ஸை பார்த்தீங்கன்னா வந்து ரேஷ்னலாக, ஓகே இப்படி ஃபேக்ட்ஸ் இருக்குது, இப்படி ரீசன்ஸு, இதனால நம்ம இதை செய்யணும் அப்படின்றது. இது வந்து அப்படி கிடையாது, லாஜிக்கே கிடையாது, எமோஷ்னலாக அப்பீல் பண்ணுறது. ஓகே, இப்போ இது வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. லைக் செய்வீர்களா, ஓட்டு போடுவீர்களா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வேல்யூஸை முன்னாடி வைப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து இப்படி இருக்கணும், நம்ம வந்து இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு கொண்டு வர போகிறேன், இந்த மாதிரி ஹோப்ஸ் ஆஸ்பைரேஷன்ஸை வந்து அப்பீல் பண்ணி அது மூலமாக வந்து பவரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது இன்ஸ்பைரேஷன் அப்பீல். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்மக்கிட்ட இந்த டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம கிட்ட இருந்து வந்து ஒரு டிபெண்டன்சியை க்ரியேட் பண்ணி நம்ம கிட்ட இருந்து அந்த பவரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க, நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நம்மளும் இந்த இதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்போம் சில நேரங்களில், ஆனால் அதை நம்ம வந்து கான்ஷியஸாக பண்ணியிருக்க மாட்டோம். அது இதுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. இப்போ நம்ம அதை புரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து வந்து கன்சல்டேஷன். ஒரு சிலர் வந்து நம்ம எமோஷ்னலாக அப்பீல் பண்ண முடியாது, இல்லைன்னா வந்து ரேஷனலாக நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்போ நம்ம யூஸ் பண்ணுற அந்த டாக்டிக்ஸ் பேர் வந்து கன்சல்டேஷன். ஸோ ஒருத்தவங்ககிட்ட டெசிஷன் கேட்போம், ஸோ இதை இப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட டெசிஷன் மேக்கிங்கில் அவங்கள இன்வால்வ் பண்ண வச்சு அது மூலமாக அவங்களோட ஒர்க்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது கன்சல்டேஷன் பவர் டாக்டிக்ஸ். ஓகே, அடுத்தது வந்து இன்கிராஷியேஷன். இது யூஸ்வலாக நம்ம வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஒருத்தவங்கள வந்து ஃப்ளாட்டரி, ப்ரைஸ், இல்லைன்னா வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ரெக்வெஸ்ட், ப்ளீஸ் இதை மட்டும் செஞ்சு கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி. இல்லைன்னா வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட போய் பாய் வந்து சொல்லுவாங்க, நீ ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னா, அந்த இதே பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பே ஒரு பவர் டாக்டிக்ஸ் தான். ஸோ ப்ரைஸு, ஃப்ளாட்ரி,
ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை, இது கம்பெனிலையும் இருக்குது. கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி கிட்ட வந்து ஒரு லீடர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து நல்ல பயங்கரமான ஒரு ஒர்க்கர் அப்படின்னு வந்து அவங்கள ப்ரைஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். அது மூலமாக பவரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது எப்படி பவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவார்னா, அப்போ அவங்களுக்கு என்ன ஆயிருன்னா இவர் என்ன சொன்னாலும் கேட்கணும்னு தோணும். ஸோ இதுதான் இதோட கோர் கரெக்ட்ஸு. ரேஷனல் பெர்சுவேஷன், இன்ஸ்பிரேஷன் அப்பீல், கன்சல்டேஷன், இன்கிராஷியேஷன் எல்லாத்துலேயுமே ஒரே ஒரு காமனான த்ரெட்டு என்ன அப்படின்னா, நம்ம வந்து அந்த பர்சனை ஒர்க் பண்ண வைக்கணும். குரூப் ஆஃப் பீப்புளையோ இல்லை ஒரு சிங்கிள் பர்சனையோ. அதுதான் வந்து பவர் டாக்டிக்ஸோட மெயின் திங். அடுத்தது வந்து பர்சனல் அப்பீல். பர்சனலாக ஒரு பர்சன்ட்ட போய் நம்ம ஃப்ரெண்ட்லி அப்ரோச் மூலமாக ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் மாதிரி சொல்லி அவங்கள வந்து நம்ம ஒர்க்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது பர்சனல் அப்பீல். அடுத்தது 6th ஒன் எக்ஸ்சேஞ்ச். எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பு, இன்ஸ்பிரேஷன் எதுவுமே ஆகலை, அந்த பர்சன் ஏதோ ஒரு பெனிஃபிட்டை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிவார்டை கொடுக்கணும். மேபி நம்ம கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ரெக்கக்னைசேஷன், மானிட்டரி பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா லீடர் வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெனிஃபிட்டை எடுத்துக்கிறதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனா இவங்க வந்து அந்த மானிட்டரி எக்ஸ்சேஞ்ச் மூலமாக பவரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இது ஒரு டாக்டிக்ஸ். ஓகே, இது ஒன் ஆஃப் த டாக்டிக்ஸ். அடுத்தது வந்து கொலிஷன்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னா, லைக் ஒரு பர்சன் இப்போ நான் நேராக போய் கேட்டேன்னா அவங்க வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க ஒரு ரெக்வெஸ்ட் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த பர்சனுக்கு ஃபேவரபிளான ஒரு பர்சனை கூப்பிட்டு அவங்க சப்போர்ட்டை நான் எடுத்துக்கிட்டு அவங்கள வச்சு என்னோட டார்கெட் பர்சனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன். கொலிஷன். அப்போ என்னென்னா கூட்டணி, இன்னொருத்தவங்களை கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டு நான் போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன். அப்படி பண்ணுறது பேர் கொலிஷன் டாக்டிக்ஸ். ஓகே. அடுத்தது வந்து ப்ரெஷர் டாக்டிக்ஸ். இதில் எல்லாம் இருக்கையிலே வந்து அன்எத்திக்கல், சில நேரங்களில் இது யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுற ஒரு டாக்டிக்ஸு. வார்னிங்ஸு, திரும்ப 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 அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஒர்க்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, பவரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது வந்து ப்ரெஷர். ஸோ இது ஒரு டாக்டிக்ஸ். ஆனால் இதுவும் ஒரு டாக்டிக்ஸ். அடுத்தது வந்து லெஜிட்டிமசி. இதை பொறுத்த வரைக்கும் லைக் ஒரு டீம் லீடர் ஒரு விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக அந்த டீம் மெம்பர் கேட்டே ஆகணும். ஸோ இந்த பவர் பேர் இது ஒரு டாக்டிக்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து 9 டாக்டிக்ஸ் இருக்குது. இந்த டாக்டிக்ஸில் வந்து எந்த டாக்டிக்ஸை எப்போ யூஸ் பண்ணணுன்றது தான் நம்மளோட ஒரு மெயினான விஷயம், ஆர்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா டாக்டிக்ஸையும் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் இது பேர் டாக்டிக்ஸ். நம்ம வந்து எந்த டாக்டிக்ஸை யார் எந்த பர்சனை நம்ம டார்கெட் பண்ணுறோம், எந்த குரூப் ஆஃப் பீப்புளை நம்ம டார்கெட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து இருக்குது. சில இடங்களில் நம்ம தப்பாக ப்ரெஷரை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டீமே கொலாப்ஸ் ஆயிரும். சில இடங்களில் தப்பாக நம்ம வந்து கொலிஷனை யூஸ் பண்ணிட்டோம்னா அங்கேயும் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். ஸோ அப்போ நம்ம எந்த பவர் டாக்டிக்ஸை எங்கே யூஸ் பண்ணணுன்றத நம்ம வந்து நம்மளோட ஓன் ஜட்ஜ்மெண்ட்டில் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே, ரைட். ஸோ இப்போ எக்ஸாம் நோட்ஸ் ப்ராக்டிக்கலாக பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். எக்ஸாம் நோட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி எழுதினாலே போதும். பவர் டாக்டிக்ஸ்ன்றது ஒரு ஸ்பெசிஃபிக் ஆக்ஷனாக நம்ம வந்து அந்த பவர் பேசிஸ், சோர்ஸஸ் ஆஃப் பவரை நம்ம டாக்டிக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது, ஆக்ஷனபிள் பாயிண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது தான் பவர் டாக்டிக்ஸ். ஓகே. ஸோ டாக்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ரேஷனல் பெர்சுவேஷன், கொலிஷன் பில்டிங், அசர்ட்டிவ்னஸ். ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி ஒரு ஒர்க் பிளேஸோட அந்த டைனமிக்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம ஒர்க்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆர்கனைசேஷனல் கோலை அச்சீவ் பண்ணுறது தான் பவர் டாக்டிக்ஸ். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல். பவர் டாக்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது வந்து நம்ம கம்பெனியில் டைரெக்டாக ரியல் டைமில் யூஸ் பண்ணுற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். ஓகே. ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம வந்து வீடியோ லெக்சரில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் பை.